வணக்கம். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து ரோலன் ரத்னம். இன்று நம்மோடு நாகர்கோயில் வேட்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் நம்மளோடு உரையாடலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வாருங்கள், அவரிடம் சில கேள்விகள் கேட்போம். வணக்கம் முத்துக்குமார் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். தேர்தல் பணியெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குது. இப்பதான் முடிச்சு வந்தோம். ஒரு 11 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. காலையில போனா சாயந்தரம் 11, 12 ஆயிருது வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆமா, இப்போ ஞாயிறுனாலே முழு நேரமா பண்றோம். ஓ, சரி. மத்த நேரங்கள்ல நாட்கள்ல ஒரு அந்த வெயில் தாக்கம் முடிஞ்சோன்னு ஒரு 3 மணில இருந்து இரவு 10 மணி வரை பண்றோம். ஓகே, சரி. முத்துக்குமார், உங்களை உலக தமிழர்களிடம் தங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என்னோட பேர் முத்துக்குமார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில்ல தான். மேல்நிலை கல்வி வரைக்கும் நான் இங்க நாகர்கோயில்ல தான் கத்துக்கிட்டேன். அப்புறம் மதுரையில தான் காலேஜ் பண்ண போனேன். நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தேன். அப்புறம் இங்க முடிச்சுட்டு இங்க உள்ள ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இங்க இருந்து மால்டீவ்ஸ் போனேன். மால்டீவ்ஸ்ல இருந்து திருப்பி ஊருக்கு வந்து இந்தியால ஒர்க் பண்ணேன். அகெயின் அங்க யூஎஸ் வந்தேன் ஷிப்ல க்ரூஸ் லைன்ல ஒர்க் பண்றதுக்காக. அங்க வந்துட்டு வந்து நான் இங்க இருந்து ஒர்லாண்டோ போர்ட்டுக்கு தான் வருவேன் அடிக்கடி. வந்துட்டு அங்க இருந்து நாசாவ் பகாமாஸ் அங்க எல்லாம் போவேன். ஹவாய் சுத்திட்டு திருப்பி 8 மாசம் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருந்தேன். அப்புறம் இப்போ 5-6 இயர்ஸா இங்க இந்தியால தான் இருக்கிறேன். அங்க இருந்துட்டு ஊருக்கு வரணும்னு பிளான் பண்ணோம். வந்துட்டு அப்போ ஏதாவது அண்ணன் சொன்ன மாதிரியான ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து தொழில் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு மண்பாண்ட பொருட்கள் கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டியா தரம் உயர்த்தப்பட்ட முறையில நம்ம வந்து அந்த எப்பவும் ட்ரெடிஷ்னலா செய்யக்கூடிய அந்த முறையில இருந்து மாற்றாட்டு வேற ஒரு முறையில நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உலக நாடுகளுக்கும் பண்றோம். இங்க உள்ளூர் உற்பத்தி தேவைக்கு நம்ம விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சியில நீங்க பயணிப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் உங்கள் நாகர்கோயில் தொகுதியிலிருந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? முதல்ல நாகர்கோயில் நம்ம நாம் தமிழர் கட்சியில பயணிப்பதை பத்தி கேட்டீங்க. நாம் தமிழர் கட்சியில நமக்கு பயணிக்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், நம்மளோட கடமை. அது கடினமான சூழலா இருந்தாலும் சரி, அது ஒரு ரொம்ப பிடிச்ச வேலையை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ல, அதனால கடினமா இருக்கிறதே ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. மகிழ்ச்சியான ஒரு இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி நான் வந்து அப்போ முதல் தேர்தல்ல இருந்தே நான் வந்து 2016 இருக்கிற தனம் வேட்பாளர் அக்கா அவங்களுக்கு உதவி பண்ணதுல இருந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு 2014 காலகட்டத்துல இருந்து இங்க தொடர்புல இந்த சட்டமன்ற தொகுதியிலேயும் தொடர்புல இருக்கேன். அண்ணன் உடையே இருக்கிறேன். அதனால அன்னைக்கு நான் முதல்ல இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு நான் வெளிநாட்டுல அங்க யுஎஸ் வந்து போகும்போது உதவி பண்ணதுல இருந்து இப்போ அடுத்த ஒரு தேர்தல் விஜயராகவன் அவர்கள் 2021 நின்றதுக்கும் அடுத்து 26 10 ஆண்டுகள் 16 இருந்து 10 ஆண்டுகளுக்கு நானே வந்து நிப்பேங்கிறதா நான் நினைச்சு பாக்கல. ஆனா காலம் எங்கேயோ சுத்திட்டு இருந்து என்னைய கொண்டு வந்து திருப்பி இங்கே வச்ச மாதிரிதான். அண்ணனுக்கு தேவையான நபர்கள் தேவையான நேரத்துல கிடைச்சிடுறாங்கன்னு அப்படிதான் நான் நினைச்சேன். என்ன அண்ணன் வந்து வாடா செய்யடான்னு சொல்லும் போது, ஆனா அண்ணனை எங்க எப்படி தேடி திருப்பி நான் உள்ள வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அந்த தருணத்துக்கும் பார்க்கும்போது அப்போ ஒரு வேட்பாளர் கூட ஒரு நபர் 2 நபர்கள் செல்வாங்க. அவங்க எல்லாம் அந்த களத்தை நமக்காக தக்க வச்சு இருந்தனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த களத்துல நிக்க முடியுது. நான் இன்னைக்கு அண்ணன் எனக்கு கொடுத்துருக்க காலத்தை நான் தக்க வச்சு இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய ஒருத்தருக்காக நான் இன்னைக்கு உழைக்கிறேங்கிற இதுலதான் நான் உழைக்கிறேன். அடுத்து எனக்கு அடுத்து வர்றவங்க அடுத்த 20 ஆண்டு 10 ஆண்டுகள் கழிச்சு வர இன்னொருத்த கையளிச்சுட்டு போனது தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை கோட்பாடையும் தலைவர் பிரபாகரன் எப்படி அண்ணன் கையளிச்சாரோ அண்ணன் நம்மள்ட்ட கையளிக்கிறாங்க. நமக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த களத்தை தக்க வச்சவங்களதான் நான் இப்ப நினைச்சு பாக்குறேன். இப்ப நான் வேட்பாளராக இருக்கும்போது தனம்னு ஒரு அக்கா தான் இருந்தாங்க. ஒரே ஒரு நபர் தான் போவாங்க. அன்னைக்கு எந்த வசதியும் கிடையாது. வெறும் துண்டறிக்கை எடுத்துட்டு வீடா போயிருவாங்க. அவங்க அன்னைக்கு அதை உழைச்சனாலதான் நம்ம இன்னைக்கு இங்க நிக்க முடியுதுங்கிறத எப்பவும் நினைச்சு பார்ப்பேன். அது வாசம், உண்மையான பேச்சு. அது வாசம். இப்ப நீங்க சொன்னீங்க 2016 இருந்து 26 வரைக்கும் நீங்க இருந்தீங்க. இப்போ நீங்க பிரச்சனைகள், நாகர்கோவில் பிரச்சனைங்க, இப்ப நீங்க 10 ஆண்டு காலமா நீங்க வந்து அந்த பிரச்சனைகளை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சோ உங்கள்ட்ட கேட்கணும்னா இப்ப இருக்கிற அந்த உங்க தொகுதியில இருக்கிற முக்கியமான ஒரு 5 பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எது அப்படி வரிசைப்படுத்தி இதைத்தான் நான் கரெக்டா வந்தா வேட்பாளராக தேர்ந்தெடுத்து வந்தால் இதைத்தான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா விரிவா? நிச்சயமா. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தா நான் என்ன செய்வேங்கிறதுக்கான பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா பொதுப்படையா அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடியதான் இங்க இருக்கும். இந்த இந்திய தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, அதுக்கு மேல நீங்க தமிழ்நாடு இந்தியான்னு பாத்தீங்கன்னா
இந்த நாட்டுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரியான கட்டமைப்பு தான். எங்க நன்னீர் இருக்கோ அதை சீர்கெடுக்கிறது, எங்க தூய்மையா இருக்குதோ அதை கொலாப்ஸ் பண்றது, எது சரியா இருக்கோ அதை சீர்கேடு பண்றதுதான் இந்த நாட்டோட உள்கட்டமைப்பாவே நம்ம இருக்குது எல்லா நகரத்திலையும். நாகர்கோவில் நகரத்திலே அதேதான் இருக்கு. எங்க நன்னீர் ஓடுதோ அதுல சாக்கடை கலக்கிறது, எங்க நல்ல விஷயம் வச்சிருக்காங்களோ அதுக்கு நடுவில் குப்பையை கொட்டுறது, பிரித்தெடுக்க முடியாத நெகிழிகளை கொண்டு வந்து வைக்கிறது, இப்படி ஒரு சுகாதார சீர்கேடு முதல்ல. அடுத்து சரி, கல்வி அப்படின்னு போனீங்கன்னா அரசு தரப்புல இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களையும் தரம் குறைந்ததா மாத்தி வச்சிருக்கிறது. சரி, கல்வியில இருந்து மருத்துவத்துக்கு போனீங்கன்னா அரசு தரப்புல இருக்கிற மருத்துவம் எல்லாமே தரம் குறைந்ததா மாத்தி வச்சிருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய அரசாங்கம் தன் கையில இருக்கிற எல்லா பலத்தையும் பலகீனமா வச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த நான் வந்தா செய்வேங்கிறத தாண்டி நீனே பிரச்சனையில இருக்கிற, உனக்கே வாழ்வாதாரத்துக்குள்ளதோ அல்லது சுகாதாரத்துக்குள்ள எதுவுமே இல்ல, இதுல நீ மத அடிப்படையில வேற சிந்திக்கிற. எல்லா மாவட்டத்திலும் ஜாதினா இங்க மதம், அதையும் புகுத்திட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே சிறந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்றாங்க. ஆனா இங்கதான் மதத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யாம ஃப்ரீ ஆஃப் ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, உழைக்க வேண்டாம், காசு கூட செலவு பண்ண வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். காங்கிரஸ் திமுகங்கிறவன் கிறிஸ்தவர்கள் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாக்கு, அதை எதிர்த்து என்னவோ இவன் கோயில அவன் புடுங்கிட்டு போறத இவன் நினைச்சு இவங்களுக்கு ஒரு வாக்கு அவன் அப்பம் செலுத்துறது அப்படின்னு மக்கள் தன்னைத்தானே முட்டாளாக்கிக்கிறாங்க. முட்டாள் மக்களாகலாம் அரசியல்வாதிகளோட சூழ்ச்சியில இவங்க விழுந்துடுறாங்க அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம. இப்போ 10 ஆண்டுகள்ல இப்ப இன்னைக்கு நான் கிரவுண்டுக்கு போனது ரொம்ப கடினமான சூழல். நேத்து என்னோட சொந்த பகுதிக்கே போயிருந்தோம். நேத்து மட்டும் நான் 1100 வீட்டுக்கு 1100 வீடு நான் ஏறி இறங்கி இருக்கிறோம். எல்லாம் 3 மாடி வீடா இருக்கும் நகரத்திலே ஒரே நாள். அப்போ அந்த 1100 வீடுக்கு நான் ஒரு 3000 மக்களை சந்திக்கும் போது நேத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி போகும்போது வந்து ஒரு ஏளனமா இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற ஒரு ப்ரௌட் இருக்குது, ஒரு பெருமை இருக்குது. அது வந்து நம்ம எல்லாத்த விட அண்ணனோட விடாப்பிடியான உழைப்பு, கடின உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான். நம்ம எல்லாரும் இருந்தாலும் அது அண்ணனோட உழைப்பு தான். நம்மளோட முன்ன இருக்கிற ஆள் வந்து அப்படி ஓடலைன்னா நம்ம அந்த சின்ன சின்ன வேலை தான் நம்ம செஞ்சிருப்போம். அண்ணன் ஓடிட்டே இருந்திருப்பாங்க, சின்ன சின்னது பண்ணியிருப்போம். ஆனா அண்ணன் அவ்வளவு தூரம் ஓடி இழுத்து இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது மிகப்பெரிய சாதனை. அண்ணன் உழைத்த உழைப்புல நம்ம எல்லாம் கொஞ்சம் பெருமையும் தேடிக்கிறோம், நம்மளும் உழைக்கிறோம், அவ்வளவுதான். சந்தோஷம். அதனால ஒரு பெரிய மாற்றம் தெரியுது உங்களுக்கு இந்த 10 வருஷத்துல. நல்ல மாற்றம் தெரியுது. நல்ல ஒரு இப்ப பாருங்க, நாள் முழுக்க வெயில நின்றுதான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு சோர்வு இல்ல, தூக்கம் வரல, ஃப்ரெஷ்ஷா தான் அடுத்து உட்கார்ந்துருக்கிறேன். இப்போதைக்கு அமெண்ட் போனாலும் போவேன், நான் வாங்க போகணும்னா இப்பவும் கிளம்பி போயிடுவேன். நேற்று எனக்கு தூக்கமே இல்லை, நேற்று இரவு என்னன்னு தெரியல, தூக்கமே இல்லை. நான் வந்து ஒரு 3:30 மணிக்கு தான் தூங்குறேன். ஆனா தூக்கம் வரல. நேற்று சொல்ல முழுக்க சாப்பிடவும் இல்லை, இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலைல சாப்பிடல, நேற்று சாப்பிடல, 2 நாள் ஆயிடுச்சு. ஆனா ஏன்னே தெரியல, ஆனா நான் சோர்வும் அடையல. உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு, ஓட வேண்டியது நிறைய இருக்குது. ஆனா இல்ல, அது வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு நிறைய வேற ஏதோ சிந்திச்சுட்டே இருப்போம்ல, நல்ல பசி எப்படி ஒண்ணும் தெரியல. ஆனா அதுக்கு கிடைக்கிற தண்ணி அதெல்லாம் குடிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் தர்பூசணி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனா சொல்றேன், அந்த இதுலயே ஏங்கிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இது பண்ணாம விட்டுருமோ, அதை பண்ணாம ஆயிருமோ, நேரம் இருக்காதோ, இத நம்ம மனசுக்குள்ள நினைச்சிருப்போம்ல, இந்த வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடணும், அண்ணன் நமக்கு தந்திருக்கிறாங்க, நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்னு எனக்கு எப்பவும் ஒரு எண்ணம் உண்டு. அதுல பண விஷயங்கள் எல்லாம் சோர்வு வரலாம், அல்லது நம்ம நினைச்ச இன்னொரு நண்பர்கள் உடன் இருக்கவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாம இருந்து நம்ம அதெல்லாம் லேகிங் ஆகலாம், அப்படி அடுத்தடுத்து லேக் ஆயிருவோமோ அப்படிங்கிற டென்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷரும் இருக்கு நிறைய. அண்ணன் தந்திருக்கதை நம்ம சிறப்பா செஞ்சிடணும், அந்த ஒரு மன அழுத்தமும் இருக்குது. அதே நேரத்துல எல்லாமே பாத்துக்க வேண்டிய பொறுப்புலையும் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே அது போன சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்கு வாங்கின தொகுதி இது, மாவட்டத்தோட தலைநகரம் நம்ம கட்சிக்குள்ள. அப்ப அதனால அதை மீட்டெடுத்து முதன்மையா வர வேண்டிய எண்ணமும் எனக்கு இருக்குது. அது இல்ல, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நேத்து வந்து 3000 பேரை நீங்க சந்திச்சேன்னு சொன்னீங்க. உற்சாகம் என்றாலும் மக்கள் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒரு பொது அடிப்படையில இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிராங்கா, ஒரு உண்மைத்தன்மையோட உடைத்து பேசினா நீ எனக்கு என்ன தருவ, இதுதான் பிராங்கா எதிர்பார்க்கறாங்க. அதிகப்படியான நபர்களை வந்து அந்த உளவியல் ரீதியாகவே கொண்டு போயிட்டாங்க. நமக்காக ஒரு இந்த வயதுல ஒரு பையன் வந்து அவனோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்காம, அவனோட இப்ப என் வயதுல என்னை பார்க்கும்போது நான் எப்படி இருப்பேனோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இதுல நிக்கிறோம். எதுக்கு இந்த பசங்க வந்து, நான் மட்டும் இல்ல, என் கூட ஒரு 25 பேர் வந்திருப்பாங்க. 25 பேரும் பாத்தீங்கன்னா என் சொந்தக்காரனோ பந்தக்காரனோ என் தெருலோனோ மாமனோ மச்சனோ கிடையாது. அந்த தொகுதியில அங்கங்க 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுத்தி இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி துண்டறிக்கை எடுத்துட்டு வீடு வீடா போறோம். இவங்க எல்லாரும் எதிர்த்து வந்திருக்காங்க அப்படிங்கிற சிந்திக்கிற
திறன் வந்து மக்களிடம் மிக குறைவா இருக்கு. அது மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாறணும் நிச்சயமா மாறும். கட்சியை பத்தின பார்வை வந்து மாறிடுச்சு. வி ஆர் ஃபைட்டர்ங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ம். நம்ம வந்து நாம் தமிழர் ஏதாவது ஒரு இஷ்யூவா நாம் தமிழர் கட்சியை கூப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம. பிளஸ் வந்து ஃபைட்ட வந்து இங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வாக்கு வாங்குறது கொஞ்சம் கடினம் தான். ஆனா திமுக விசஸ் நாம் தமிழருங்கிற ஃபைட்ட கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க செகண்ட் நம்மங்கிற ஃபைட்ல தான் கொண்டு வந்திருக்கோம். வாக்கு செலுத்துறது இனி மக்கள் கையில தான் இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாத ஃபைட்ட நம்ம 6 சட்டமன்ற தொகுதியிலையும் கொண்டு வந்திருக்கிறோம். அது வரைக்கும் சேமம். அது உண்மையில நல்ல ஒரு மாற்றம் தான். அது வழக்கமா அது காங்கிரஸுக்கு போகும் தான். இந்த தடவை நாம் தமிழருக்கு இருக்குது. உங்க தொகுதியில தானே இந்த இயற்கை வளங்கள் சூறையாடப்படுறது உங்க திருநெல்வேலி அந்த சைடு தானே? அதை பத்தி ஏதாவது மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நிச்சயமா அது தினசரி அதை பேசாம எங்கேயுமே போக மாட்டோம். இன்னைக்கும் டாஸ்மாக், கனிம வளம் இந்த ரெண்டையும் பொதுவா கண்டிப்பா பேசிடுவோம். முதல்ல கனிம வளம், அடுத்து மது, இந்த ரெண்டையும் பேசுவோம். இந்த ரெண்டையும் ஒழிக்கணும்னா நீங்க எங்களை தான் ஆதரிச்சாகணும் அப்படின்னு பேசுவோம். ஆனா ஒரு எப்படி நான் பாக்குறேன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு போராட்ட குணம் நம்ம இந்தியா போன்ற நகரங்கள் இல்ல தமிழ்நாட்டிலேயே எங்கேயோ அதீத ஒரு கல்வி அறிவோ அல்லது தனக்கான லைஃபையும் தனக்கான சம்பளம், தனக்கான ஊதியம், தனக்கான தேவைகளை தானே தேடிக்கிறோம். அதை தாண்டி கொஞ்சம் சேமிப்புக்கும் பணம் வந்துருச்சு. கொஞ்சம் வி ஆர் சஃபஸ்டிகேட்டட், நமக்கு கொஞ்சம் போதுமான அளவுல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மனது வந்து மக்களுக்கு அதிகமா அந்த மனநிலை வந்துட்டுன்னா போராட்ட குணம் இல்லாம போயிருமோங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. அவங்க வந்து அதை லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அந்த நிலையில இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது. தன் கண் முன்னாலே வந்து இயற்கை வளங்களை அடிச்சு உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. மார்ச்சல் நேசமணி கேரளாக்கார நம்மள இழிவா நடத்துறான்னு மலையாளிட்டு இருந்து பிரிச்சு தாய் தமிழகத்தோட இணைஞ்ச இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு தன் கண் முன்னாடியே அதே மலையாளி நமக்கு வளத்தை உடைச்சு அங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் இருந்து குப்பையை கொண்டு வந்து தன் மேல கொட்டுறான். அது ஒரு தன்மான இழுக்கா கருதி கூட போராடுறதுக்கு தயாரா இல்ல. அது வந்து ஒரு மிகுந்த மனவேதனை. இல்ல, அதுதான் நான் யோசிப்பேன். அது கன்னியாகுமரிக்காரங்க உண்மையில ஒரு ஃபைட்டிங் சென்ஸ் உண்டு. ஆனா ஏன் அந்த ஃபயர் இன்னும் வரமாட்டேதுன்னு தெரியல. வராமலாம் போகாது, வரும். அந்த ஜீன்லயே அது உண்டு. ஆனா ஏதோ கொஞ்சம் இந்த ரிலீஜியன்ல வந்து டிஎம்கே பிளே நல்ல ரோல் அவங்க பிளே பண்ணிட்டாங்க. ஆமா, அதுதான் பிரச்சனை அங்கிட்டு இல்ல. அதனால ஒன்றிணையமா இருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த கனிம வளங்கள், இயற்கை சுற்றுச்சூழல் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்டையும் அதிகமா எடுத்துட்டு போய் நிக்கிறது நாம் தமிழர் கட்சியா இருக்குது. அப்போ இந்த கிரெடிட்ல நாம் தமிழர் கட்சி போயிடக்கூடாது. அதனாலயும் இருக்கிற அந்த பார்ட்டியை தாண்டி இருக்கிற என்ஜிஓஸ் அல்லது ஒரு இன்ஃபுளுசர் யாருமே வந்து அந்த ஃபயரை பத்த வைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப வந்து நீங்க வந்து போகும்போது மக்கள் வந்து கேட்பாங்க, இப்ப நானே ஒரு வாக்காளராக இருந்தா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? என்கிட்ட அப்படி பெருசா கேக்குறது இல்ல. ஆனா அப்படி கேட்டா நம்ம அதை சொல்றோம். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தலைன்னா இனி அது இப்ப நிறைய போகும்போது என்ன சொல்லணும், உங்க காலம் முடிஞ்சிருச்சு, இனி எங்க காலத்துல உள்ளதாவது நீங்க மிச்சம் வைங்க, இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருவோம். இப்ப இருக்கிற அரசியல் எல்லாம் ஓகே தானே, எல்லாமே சரியாதான் இருக்குதா, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையா? இல்ல எல்லாமே பிரச்சனை இருக்கு. அப்ப அதை தீக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே மாற்று அரசியல் கட்சி நாங்க தான். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு நல்ல அரசியல் கட்சினா எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க எல்லாம் கேட்பேன் நான். சில பேருக்கு சும்மா காமனா பேசும்போது கேட்பேன். சும்மா பட்டாசு வெடிச்சிட்டு துண்டை போட்டுட்டு வாழ்க ஒலிக எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியே நாட்டை எடுத்துட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இது எதுவுமே எங்க கட்சியில கிடையாது. வாழ்க ஒலிக கிடையாது. தலைவர் மாறான்னு சொல்றது இல்ல. தலைவருக்காக பல மணி நேரம் ரோட்ல காத்து கிடக்கிறது இல்ல. அவரு பெரிய இது உணவகத்துல இருந்து உணவு இருந்து வேற நம்ம அதுக்கு பின்னாடி வேனுக்கு பின்னாடி ஓட வேண்டியது இல்ல, தொங்கிட்டு போக வேண்டியது இல்ல, பட்டாசு அடிக்க வேண்டியது இல்ல, பிறந்த நாள் கொண்டாட வேண்டியது இல்ல, எல்லாரும் மேடையில இருப்பாங்க, நாங்க கீழே இருந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாரும் அங்க சமம் தான். அண்ணன் வந்து அப்படி ஒரு அரசியல் கற்பிச்சிருக்காங்க. அந்த ஒழுக்கத்துல நாங்க இருக்கோம். அப்ப எங்களை மாதிரியான ஒழுக்கத்துல உள்ள ஒருத்தரை நாங்க அரசியல் படுத்தப்பட்ட நபர்களாம் மாறிட்டோம். எங்களை திடீர்னு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டா கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை நடந்துகிட்ட அந்த பவரா இதை எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு கூட தெரியாது. ஏன்னா நாங்க வேற ஒரு வேல பழக்கப்பட்டுட்டோம். கட்சிக்குள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டோம். அப்ப அந்த சிஸ்டத்துல நாங்க ஒரு 5 வருஷம் இயங்கும்போது நீங்க தானா மாறிடுவீங்க, மக்களும் மாறிடுவாங்கல்ல. ஓகே, இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்ல அவ்வளவுதான், அவங்க ஒரு பெரிய பிம்பல் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு கேரளைட் மலையாளிஸ் இருக்கிற ஒரு சின்ன மனநிலைக்கு வர வந்துட்டான்னா ஓகே. திருவனந்தபுரத்துல இப்போ கேரளா எடுத்துக்கிட்டேன்னா சிஎம் கான்வாய் போறது, 4 வெஹிக்கிள்க்கு மேல அவங்க போக மாட்டாங்க கான்வாயில. ஜஸ்ட் கான்வாயிலே தெரியாது, அவங்க பாட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம இங்க ஒரு 150 காரு ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் ஒரு வந்துட்டு போறது இல்ல. அங்க வந்து இறங்கி டீ கடையில டீயை சாப்பிட்டுட்டு அது அதே கார்ல ஏறிட்டு போற காட்சிகளும் உண்டு. அவங்களே யாருமே எனக்கு ஒரு போட்டோ எடுங்கிறது இல்ல. நம்ம மக்கள் மனநிலையும் மாறணும். ஒரு
எப்பவுமே கொஞ்சம் தன்னை விட எல்லாத்தையுமே பெரிதா நினைக்க கூடாது. நான் வந்து கட்சிக்குள்ளே அதை ரொம்ப எதிர்பார்ப்பேன். நான் அப்படி நடந்துக்கணும்னே எப்பவுமே நினைப்பேன். அண்ணன் என்னை இந்த வேட்பாளர் அறிவிக்க தவிர ஒரு புகைப்படம் கூட நான் கொடுத்தது கிடையாது. என் போட்டோ எல்லாம் போடுற அளவுக்கு நான் ஒன்னும் சாதிக்கல, எதுக்கு புகைப்படம் அப்படின்னு. இப்போ இதுக்கு அப்புறம் தான் நானே கொடுத்துருக்கிறேன். அதுவரை நான் ஒரு 2 வருஷம் இருக்கும்போது நான் புகைப்படம் கூட கொடுத்தது கிடையாது, போடுறதுக்கு. அது இந்த மாதிரி எதுக்குமே விரும்புறது இல்ல. அப்படியே நம்ம வளர்ந்துக்கிட்டனால அண்ணன் கிட்ட போய் அண்ணன் எனக்கு ஒரு புகைப்படம்னு சொல்லி அந்த நேரத்தை கூட வீணடிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அண்ணன் அண்ணனோட கடமையை செஞ்சிருக்காரு, நம்ம வேலை செய்யறது நிறைய இருக்கு, அப்படிதான் மனதுக்குள்ள நினைச்சுக்குவேன். இன்னொரு கேள்வி, இப்போ அண்ணன் வந்து இந்த மருத்துவம், கல்வி, நீர் இது 3 இலவசம் சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க உங்க மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்களா? அதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்ல, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கனிம வளங்கள் அதிகமா கடத்துறது பாத்தீங்கன்னா பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில இருந்துதான். அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையோட நீராதார பகுதியாவும் இருக்குது. இந்த பத்மநாபபுரம் தொகுதி சட்டமன்ற தொகுதியை வந்து நீங்க மலைகளை அடிச்சு உடைச்சு மழைப்பொழிவை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டமே வறண்ட பிரதேசமா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிக்கு போட்டுக்கலாம், கடல்ல ஆயில் எடுத்துக்கலாம், கேஸ் எடுத்துக்கலாம், மீத்தேன் எடுத்துக்கலாம். ஸ்டாலின் முன்னாடி இருக்கும்போது அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாம மீத்தேன் எடுக்கிறது கையெழுத்து போட்டுட்டு எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி. அப்போ அந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்டால தான் அறிவிச்சாங்க. அப்ப எங்க வளமான பகுதி இருக்கோ அந்த பலாயிரம் ஆண்டுகள் அங்க விவசாயம் செழித்து வளர்ந்து மக்கி குப்பையாகி மண்ணோட மண் உரமாகி பூமிக்கடியில இருக்கிற அந்த ரிசோர்ஸ் அவங்க எடுத்துடணும்னு நினைக்கிறது. அப்படியே மேல எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப டெல்டா கொஞ்சம் செழிப்பா இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் செழிப்பான மாவட்டம். அப்ப அங்க இருக்கிற பூமிக்கு மேல விளையிற அந்த இது வந்து அவங்களுக்கு கண்ணு பொருத்த மாட்டேது. ஏன்னா ஸ்லோ ப்ராசஸ். ஒரு விவசாயம் பண்ணி அது ஒரு ப்ராடக்ட் வித்து ப்ராஃபிட் பார்த்து ஒரு பெரிய கார்பரேட் பணக்காரன் ஆகிறதுக்கும் டேரக்டா உள்ளே கோல்டோட எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதை உறிஞ்சி வித்துட்டு இந்த நாடு எப்படி போனா என்ன, அந்த நிலம் எப்படி போனா என்ன, தூக்கி போடு, அடுத்த நிலத்துக்கு போ. இந்த மனநிலையில இருக்கிறாங்க. இப்ப கடைக்கோடியில இருக்கிற வளமான ஒரு மாவட்டத்தையும் சூறையாடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப 14ஆம் தேதியை உடைச்சிட்டாங்கன்னா நார்வேலுக்கே தண்ணி வராது. நார்வேல மக்கள் எங்க போவாங்க? நீங்க சரி பஞ்சம் முளைக்கிறதுக்கு மேல நீங்க தமிழ்நாட்டுல மேல இருக்க ஆறுகள் எல்லாம் செத்துருச்சு. அவெல்லாம் கொஞ்சம் வளமான பகுதினா கூட பொழைக்கிறதுக்கு கீழே வந்துடலாம் எங்க கிட்ட. இப்ப இங்கேயே போயிட்டா நாங்க என்ன மாட்டுக்கு போவோம்? திருநெல்வேலி போய் இருக்க முடியுமா? திருநெல்வேலியில இருக்கிற எவ்வளவு இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல விருதுநகர், அருப்புக்கோட்டை, தண்ணி பஞ்சம் எங்க இருக்கு? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வாழவே முடியாது இருக்கு. கொஞ்சம் நல்லா வாழ்றோம், அதையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க வளம் இருக்கு, அதனால முடிக்கணும். பிரச்சனைகளை கேட்டா அடிக்கிட்டே போலாம் போல இல்ல? அதுதான். அது என்ன நான் சிந்திக்கிற மாதிரி இது எப்படி இருக்குமோன்னு நினைச்சு சிந்திச்சீங்கன்னா பயமாவே இருக்கும். இப்ப நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கங்க, சின்னோண்டு மாவட்டம், ஈழ மாதிரியான நாடுதான். சுத்தி கடல், ஒரு தனி நாடா இருக்கிறதுக்கு தகுதியான நிலப்பரப்புகள் கொண்டது. நீங்க அங்க இருந்து கடல், மலைக்கு மேல இருந்து பார்த்தா கடல் தெரியும். இங்க ஒரு சென்ட்ரல் இருந்து நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் கடலுக்கு போயிடலாம். இங்க விவசாயம் பண்ற இடம் இருக்கும், மலை இருக்கும், ஆறு, ஏரி, குளம் அப்படின்னு ஒரு சின்ன மாவட்டத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ஒரு ஈழம் மாதிரியான இடம். இந்த மாவட்டத்துல கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையம். அணுமின் நிலையம்ல நியூக்ளியர் பார்க்க மாத்திட்டாங்க. 21 அணு உலைகள் போடணும்னு சொல்லி அங்க ஒர்க் பண்றாங்க. ஒண்ணு அப்படியே பயணப்பட்டு குளச்சல் கடற்கரைக்கு வந்தீங்கன்னா ஐஆர்இஎல் கதிரியக்க மண்ணை 40 லட்சம் டன்னு 40 ஆண்டுகள் எடுத்து அதுல உள்ள கதிரியக்கத்தை தோரியம், யுரேனியம் அதை பிரிச்சு எடுக்கணும்னு சொல்றாங்க. ஒர்க் நடக்கு. அப்படியே அதுல இருந்து 19ஆம் தேதி போயிட்டீங்கன்னா மேல போயிட்டீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடத்த அடிச்சு நொறுக்குறாங்க, முடிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த கடலுக்குள்ள ப்ளூ எக்கனாமியை போட்டு ரிக் அமைச்சு அவங்களுக்கு ஆயில், கேஸ் ரிசோர்ஸை எடுக்கணும். இப்ப இது வந்து ஒரு சஸ்டைனபிள் திட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு நிலைத்தன்மை கொண்ட ஒரு திட்டம் ப்ளூ எக்கனாமி. அது மூலியமா பெரிய பொருளாதார வளர்ச்சி வந்துடும். அப்படியே கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி ஆயிரும் தமிழ்நாடு. ஆனா அந்த ப்ளூ எக்கனாமின்னு சொன்னோம்னா ப்ளூ எக்கனாமி பத்தி படிப்போம்னு சொல்லி இதை படிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ப்ளூ எக்கனாமி ஏற்கனவே ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல தான். மெக்சிகோ கடற்பரப்புல கிட்டத்தட்ட 14,000 ரிக் போட்டிருக்காங்க. அந்த 14,000 ரிக்ல இப்போ 2,000-3,000 ரிக் தான் செயல்பாட்டுல இருக்குது. மித்த எல்லாத்தையும் எப்படின்னா அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கூட மூடல. அதை அப்படியே அந்த கடல் வளத்தையே அழிச்சிருச்சு. இப்ப அதே பிளான் தான் இங்க சொல்றாங்க, நம்மள முடிக்கிறது. சேம் அங்க என்ன பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காங்களோ இங்க சொல்றாங்க. அங்க ஏற்கனவே நடந்து பேரழிவை சந்திச்சிருக்குது. திருப்பி அதை இங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. 14,000 ரிக்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற, ரிக் போடுறீங்க, ஒரு கொஞ்சம் வருஷம் குறிப்பிட்ட வருஷம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டீங்க, திருப்பி அதை மூடி ப்ராப்பரா செஞ்சு கொடுத்துட்டு போனோம். அதுக்கு ஒரு பெரிய பொருள் செலவாக இந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் குட்டி கம்பெனிக்கு அவனே ஒரு கம்பெனி ஓப்பன் விற்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறான். அவன் வந்து அதை நடத்தாம என்னால முடியல, லாஸ்ட்ல இருக்கேன்னு அதை அப்படியே வச்சிடறான். அப்படியே அந்த வேஸ்ட் ஆயில் அது இது எல்லாம் கடல் ஃபுல்லா பரவி மொத்த வளங்களையே அழிச்சிருக்கு. அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பத்தி படிங்க, ப்ளூ எக்கனாமி என்ன லட்சணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒவ்வொருத்தரும் நான் கேட்கும் போது மக்கள் வந்து வேட்பாளர்களிடம் பேசும்போது எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள்
ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒவ்வொரு தொகுதியிலும். சந்தோஷம் நீங்க வந்து இதெல்லாம் துண்டு அறிக்கை இப்ப இந்த ப்ளூ எக்கானமி பத்தி மக்கள்கிட்ட துண்டு அறிக்கை எல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம். நான் வந்து துண்டறிக்கையை தயார் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, அண்ணனோட அப்படியே அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். நீர், தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற எல்லா தலைப்புலயும் வச்சு, அந்த தலைப்புல இந்த மாவட்டத்துக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு திருக்குறள்ல என்னென்ன சொல்லியிருக்காரோ ஒவ்வொரு திருக்குறள் ஹெட்டிங் கொடுத்து அதோட விளக்கம் கொடுத்து அதுக்கு கீழே அந்த பாயிண்ட்ஸ் அடுக்கி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஓ, வெரி குட். சந்தோஷம், சந்தோஷம். அதை படிக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு புரிதல்ல இருப்பாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு வேட்பாளர் மாதிரி அண்ணன் கொண்டு வரல, இந்த டம்மி வேட்பாளர் விட்டுட்டாரு, காசு விட்டாருலாம் சொல்றாங்கல்ல, நம்ம இல்ல டம்மி சிட்டிங் எம்எல்ஏ தான் டம்மிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதை படிக்கும் போது தெரியும். புரிஞ்சா சரி. புரியும், கொஞ்சம் கொஞ்சமா வர வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க வந்து எடுத்து சொன்னீங்க. அது வந்து உண்மையில ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து ஒரு 2 கேள்வி. தொகுதியில இந்த பிரச்சனை தான் பிரதான பிரச்சனைன்னா இதுதான், இது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு 2 பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்கும்? பிரதான பிரச்சனைனா சங்க காலத்துல இருந்தே ஓடுற பழையாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு தான் நீராதாரம். 16 தொகுதியில தொடங்கி மணக்குடி காயல்ல முடியுது. அந்த ஆறு செத்துருச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கிட்டத்தட்ட செத்து போயிடும், கிழக்கு பகுதி முழுக்க. அதை நம்பி ஒரு 16,000 ஏக்கர் விளைநிலம். அந்த ஆறு இருந்தாதான் நம்ம ஃபியூச்சர்ல அண்ணன் சொன்ன மொத்த விவசாயம், தற்சார்பு பொருளாதாரத்தையும், நிலம் வளம் சார்ந்த விஷயங்களை பண்ண முடியும். பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்க அப்படியே வந்து ஒரு மலைக்கு மேலேயே அல்லது ஒரு உயரமான பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கிலோமீட்டர் கணக்குல ஒரு 30-40 கிலோமீட்டர் அப்படி பச்சை பச்சல் பின்னாடி அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அந்த ஆறை நம்பிதான் பாசனம் இருக்குது. அதுவும் அவ்வளவு பெரிய சமவெளி பகுதி, என்ன வேணாலும் விளையும். அதுல முழுக்க சாக்கடையை வச்சு இப்போ விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்து நகரத்தை நெருங்கும் போது மாநகராட்சியோட மொத்த சாக்கடை அதுல அரைச்சு கலக்குது. 30 வருஷமாவே கலந்து அதுக்கப்புறம் இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் சாக்கடையாவே அந்த ஆறை கொண்டு போய் கிளை கால்வாய்களை உருவாக்கி, கிளை கால்வாயில முழு சாக்கடையா மாத்திட்டாங்க. அவ்வளவு அந்த தண்ணியே கிடையாது, முழு சாக்கடையா மாத்தி அதை அப்படியே கொண்டு போய் 3 குளங்கள்ல நிரப்புறாங்க. செம்மங்குளம், அப்புறம் சுசீந்திரம் குளம், பறக்கை 1, 2 அப்படின்னு ஒரு 4 குளங்களுக்குள்ள அதை நிறைச்சி அப்படியே சாக்கடை தண்ணி அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே வயலுக்கு கொடுக்குறாங்க. இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நகரத்துல அது எங்கேயோ கடலுக்கு போயிருதுப்பா அப்படின்னு. கடலுக்கு எல்லாம் போலடா, அதை குளத்துல நிரப்பி அதை வச்சுதான் விவசாயம் பண்ணி உனக்கு தான் தர்றான், அதனால சாப்பிடுறேன். அதுவே தெரியல. அதை போய் நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வச்சு வீடியோ ஒண்ணு எடுத்துருக்கிறோம். அந்த காணொலியை விரைவில் வெளியிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா நமது பழையாறுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு டீம் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் பார்த்து அரசாங்கத்துக்கு பரிந்துரை எல்லாம் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அந்த இதை வந்து ஆங்கிலத்துல வெளியிட்டு இருக்காங்க, ஆங்கிலம். ஆனா அதை போய் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 195 பேர் பார்த்திருக்காங்க நமது பழையாற. அந்த ஆறை சாக விடாம பாதுகாக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும், ஃபர்ஸ்ட்ல நீர் சரியா இருக்குது, விவசாயம் சரியா இருக்குனாலே பாதி பிரச்சனைகள், நோய் எல்லாமே குறைஞ்சிரும். அதற்கப்புறம் பிரதானமா ஒரு இங்க இந்த மாவட்டத்துல என்னன்னா கல்வி எங்க போயாவது கத்துக்குவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல காமராஜர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்ததுல முதன்மையா அதை முழுமையா பயன்படுத்தி முழுமையா அதை புடிச்சு மேலே ஏறின மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தான். டீச்சர்ஸ் வந்து போன தலைமுறைகள், எங்களுக்கு எடுத்த தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 18,000 ஸ்கூல்லயும் கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த ஒரு டீச்சராவது இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க இருந்த டீச்சர்ஸ் இன்னைக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கிடையாது, எங்கேயுமே வேலை இல்லை. அப்போ இன்னொன்னு, அப்படி வேலை கிடைக்காதல எங்காலும் வெறி கொண்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் படிக்கிறான், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் படிக்கிறான். அப்போ அந்த படிக்கிறதுக்கான எல்லா பல்கலைக்கழகமும் கல்லூரிகளும் இந்த மாவட்டத்துல கிடையாது. இங்க இருந்து நாமக்கல், திருச்செங்கோடு போகணும், கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும், அதை விட்ட உயர்கல்வினா வெளிநாடு போகணும், இப்படி சூழல் இருக்கு. அதனால இங்க எல்லா கல்வி ஆராய்ச்சி நிலையம் இங்க கொண்டு வரணுங்கிறது ஒரு இது இருக்குது. அது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு முயற்சி பண்ணி இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும், மாணவர்கள் படிப்பு விஷயத்துல. சந்தோஷம், சந்தோஷம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, உலக தமிழர்களுக்கு தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன? அண்ணனை நம்ம எல்லாரும் பத்திரமா பாதுகாக்கணும். அண்ணனை நம்ம கைவிட்டுறாம பிடிச்சிக்கணுங்கிறது தான். ஏன்னா அண்ணன் காலத்திலேயே நம்ம எல்லா விஷயங்களையும் அடையணும், அண்ணன் இருக்கும்போது நம்ம செஞ்சு முடிக்கணும். அதுக்காக அண்ணன் ஒரு 100 மடங்கு ஓடுறான்னா நம்ம ஒரு 50% அண்ணனை தாங்கி பிடிச்சிட்டு ஓடணும். அந்த ஒண்ணுதான் நான் உலக தமிழர்கள்ட்ட கேட்பேன். பல பேர் பல விஷயங்களை சொல்லலாம், மிகுந்த அவமானகரமான விஷயங்களை வச்சு நம்மளை அவமானப்படுத்தலாம், பேசலாம், எழுதலாம், திரள் நிதின்னு சொல்லலாம், திருடன்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் நம்ம அதை தாண்டி வந்து அண்ணனை கைவிட்டுற கூடாதுங்கிறதா உலக தமிழருக்கு. ரொம்ப சந்தோஷம் முத்துக்குமார், உங்களோட உரையாடல. உண்மையில நாகர்கோவில் பத்தி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க வந்து அத
மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அது வரைக்கும் சேரும். உங்கள் வெற்றிக்கு எங்களோட நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி.